மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு பையன் நல்ல ஸ்கூல் அது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கூடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார் இல்லையா யாகமூர்த்தி, அவர் வந்தோடனே சொன்னார் என்னென்னா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சொன்னது. என்னென்னா, அவர் பையனும் இங்கே தான் படித்தான், அவர் பொண்ணு இங்கே தான் படித்தாங்க, அவரும் பழனி ஃப்ரெண்ட்ஸு. அவர் பையன் பொண்ணு படித்தது இல்லாமல் இப்போ பேரம்பேத்தியும் இதே விஜய் மெட்ரிகுலேஷனில் தான் படிச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தரம் நமக்கு தெரியுது இல்லையா, அந்த ஸ்கூலினுடைய தரம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க அந்த குழந்தைய மேலே அக்கறை எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல இங்கே படிக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற லெவலில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாகமூர்த்தி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்கூலினுடைய பெருமை எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையனுக்கு அன்றைக்கி ஹெட்மாஸ்டர் ரூமில் உட்காண்ட்ருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் உட்காண்ட்ருக்காங்க. பேரண்ட்ஸு கண்ணு கலங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கன்னா, பிரின்ஸிபாலாக யாரோ சாரிங்க, எங்கள் ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 75-80க்கு மேலே தான் எடுக்கிறாங்க. உங்கள் பையனுக்கு என்ன நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவன் ஒரு 35லேயே நிற்கிறான், அவன் அதை தாண்டி வரமாட்டேங்கிறான். அதனால் எங்களுக்கு ஸ்கூலுக்கு அது ப்ரெஸ்டீஜ் மேட்ரு, அதனால் வேறு எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்திருங்க அப்படின்னு சொன்னால், அந்த பேரண்ட்ஸு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் படிக்கலை, எங்கள் குழந்தையாவது படிக்கட்டுங்கிறதுக்காக தான் இங்கே ஒன்று சேர்த்துனோம், உங்கள் ஸ்கூலில் தயவுசெய்து எப்படியா நல்ல படிப்பு சொல்லி கொடுப்பீங்க, சேர்த்துங்க அப்படின்னா. இல்லைங்க, எங்கள் மேனேஜ்மெண்ட்டு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இத்தனை வருஷமாக பார்த்தா பையன் மார்க் பெருசாக டெவலப்மெண்ட் ஆகலை, அதனால தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் படிப்புங்கிற ஒரு இதுக்காக அந்த பையனை அனுப்ப வேண்டியிருக்கு, அதனால் டிசி ரெடி பண்ண சொல்லிட்டோம், நீங்கள் வாங்கிட்டு போய் வேறு ஏதாவது ஸ்கூலில் சேர்த்திக்கோங்க, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை கண்ணில் தண்ணி விட்டு அந்த பையனும் அழுதுட்டு நின்றுருக்கான். அவங்க டிசி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்கூல் ஸ்டாஃபு ஒருத்தர், சார் கலெக்டர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, ஒரு கப்பு ஒன்று வந்திருக்கு, இந்த கப்பு கொடுத்துருக்காங்க கலெக்டரு, ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வாங்கி அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறார். அந்த பிரின்சிபல் என்னென்னா, உங்கள் ஸ்கூலில் படிப்பு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பீங்க, எனக்கு தெரியும், எவ்வளோ நம்பர் 1ல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் இன்றைக்கி காலையில் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருந்தார், என்னை பார்க்குறதுக்காக வந்தவர். பஸ்ஸில் ஒரு அம்மா கை குழந்தையோடு இருந்தது, அந்த குழந்தை திடீர்னு வாமிட் எடுத்து, அது வயிறு சரியில்லை போலருக்கு, கொஞ்சம் மோஷனும் போய் வாமிட் எடுத்துருச்சு. பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாருமே அந்த அம்மாவை சுற்றி இருந்தவங்க எல்லாம் டக்குன்னு தூரமாக விலகி போயிட்டாங்க. இப்போ பஸ்ஸு ஸ்டாப் ஆகும்போது எல்லோரும் மூக்கு இது பண்ணிட்டு இப்படியே போனாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும், ஒரு ஸ்கூல் பையன், அவன் பேக்கிலிருந்து ஒரு நோட் எடுத்து அந்த குழந்தைய க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அம்மா கிட்ட கொடுத்து அவன் க்ளீன் பண்ணி, அந்த அம்மா தொடச்சிக்கிறதுக்கு அந்த பேப்பரில் அந்த அம்மா கொடுத்து தொடச்சிக்க சொல்லி, அந்த கீழே வாமிட்டெல்லாம் போயிருந்ததெல்லாம் இவன் பேப்பரை கிழிச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மொத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். இதை நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த பையனை எங்கள் வாப்பா அப்படின்ட்டு, நீ எங்கே படிக்கிற என்னன்னா, அவன் ஸ்கூல் பேர் சொன்னான். அப்படின்னா, அது உங்கள் ஸ்கூலு, அந்த பையன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேர் சொன்னாங்க. பேர் சொன்னால் இந்த பையன்தான், யாருக்கு படிப்பு சரியாக வராதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக சொல்லி சொன்னாங்களோ அந்த பையன். இப்போ பிரின்சிபல் அந்த கப்பு அந்த பையனுக்காக தான் அனுப்பிச்சிருக்கேன். அவள் கடைசியாக என்ன எழுதியிருப்பாருன்னா, அவங்க ஸ்கூலில் பிரமாமாக பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டுமல்ல, கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன படிப்பு படித்தாலும் கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்காக தான் நான் அந்த பையனுக்காக இந்த கப் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வள்ளுவர் கூட கற்றவை கற்றபின் நிற்காதற்கு தக அப்படிங்கிறது சொன்னது காரணமே என்ன நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது பெருசல்ல, படித்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு மரியாதைங்கிறது இருக்குது. ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் அந்த டிசி அந்த பையனுது, அதை வாங்கி பிரின்சிபல் கிழிச்சு போட்டு, இதை நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறோம்,
35ங்கிறத வந்து அவனும் 85 90 வர்ற அளவுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் அந்த பையனை வந்து கொண்டு வர முடியுமோ எஜுகேஷனில் கொண்டு வர்றோம், அந்த பையன் இங்கேயே சேர்ந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்திட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சது. எதுக்கு சொல்கிறேன்னா, கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே படிக்கிறவங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் அவன் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வெளி வட்டாரத்தில் அந்த கேரக்டர் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஸ்கூலுக்கு பெருமை, அவன் எந்த ஊரில் இருந்தானோ அந்த ஊருக்கு பெருமை, இன்னும் சொல்லப்போனால் அது நம்ம நாட்டுக்கு கூட அது பெருமையான ஒரு சமாச்சாரம். அதனால் ஒவ்வொருத்தரும் இங்கே விஜய் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து படிக்கிறது நல்லா படிக்கணும். அதே நேரத்தில் அவங்க கேரக்டரும் நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூல் பேரை, பெற்றோர் பேரை, டீச்சர்ஸ் பேரை, ஊர் பேரை எல்லாம் காப்பாற்றுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, எனக்கு இவ்வளோ சிறப்பான ஒரு மரியாதை கொடுத்ததுக்காக, மரியாதை செஞ்சதுக்காக ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, டீச்சர்ஸு அவங்க இவங்க மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு நான் வந்து ப்ரைஸ் கொடுத்தேன். இந்த ப்ரைஸ் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரைஸ் வாங்காதவங்க யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை, நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நீங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க, அவங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, நீங்களும் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி தோல்வி அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது. தோல்வியிலேருந்து தான் நமக்கு வந்து வெற்றிக்கான வழியே கிடைக்கும். அதே மாதிரி லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் படிப்பு இல்லைன்னா அதுக்காக யாரும் மனசு விட்டுறக்கூடாது. பாக்யராஜ் நினச்சிக்கோங்க, நான் படிக்கலை, ஆனால் லைஃப்பில் நான் வர்றதுக்கு என்னுடைய வாத்தியார்களுடைய மற்ற அறிவுரைகள் அதெல்லாம் நான் வந்து கரெக்டாக மனசில் வாங்கிட்டேன். அதுதான் எங்கள் வாத்தியார் எனக்கு எப்பவுமே சொல்லுவார், பாக்யராஜ் ஒரு எந்த விஷயத்தை நீ செய்யறதுக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக தோல்வே மாற லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் படிப்பு இல்லைன்னா அதுக்காக யாரும் மனசு விட்டுறக்கூடாது. பாக்யராஜ் நினச்சிக்கோங்க, நான் படிக்கலை, ஆனால் லைஃப்பில் நான் வர்றதுக்கு என்னுடைய வாத்தியார்களுடைய மற்ற அறிவுரைகள் அதெல்லாம் நான் வந்து கரெக்டாக மனசில் வாங்கிட்டேன். அதுதான் எங்கள் வாத்தியார் எனக்கு எப்பவுமே சொல்லுவார், பாக்யராஜ் ஒரு எந்த விஷயத்தை நீ செய்யறதுக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக தோல்விங்கிறது ஒன்று வரும், அதை தவிர்க்கவே முடியாது. அது வந்து தோல்வியை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீ முயற்சி பண்ண, ஏன்னா நீ அதை நீ ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம்டு தோல்வி அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். அதனால் முயற்சி பண்ணு, தோல்வி ஆனால் கூட பரவாயில்ல அப்படிம்பாரு. அதனால் நான் சினிமாவுக்கு வர்றது கூட எடுத்துன்னையுமே வந்துடல. நான் வந்து கஜினி முகமது மாதிரி நான் பல தடவை படையெடுத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து தான் இந்த இடத்தையே நான் ரீச் பண்ண முடிஞ்சுது. அதனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியம். மனசு தளர் விடாமல் லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லாருக்குமே அந்த தன்னம்பிக்கை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.